குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். தூங்கா நகரம் என பெயரெடுத்த மதுரையில் தொடர் கொலைகளால் மக்கள் தூக்கத்தை தொலைத்துள்ளனர். திருட்டு, முன்பகை, குடும்ப பிரச்சனை என பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் பீதி இன்னும் ஒய்ந்த பாடில்லை. இன்னைக்கு கொலையை பார்க்காம வீடு திரும்பணும் என மக்கள் நினைக்கும் அளவுக்கு பட்ட பகலில் கொடூர சம்பவங்கள் நடக்கிறது. மதுரையின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 17 நாட்களில் 10 கொலைகள் நடந்துள்ளது. ஜூலை 3 செக்குனாரணி சுகநாதபுரத்தில் பூசாரி பவுன்ராஜ், ஜூலை 4 அப்பன் திருப்பதியில் ரவுடி முருகானந்தம், ஜூலை 9 சிலைமான் அருகே கலைச்செல்வி, அதே தேதியில் திருமங்கலம் வாகைக்குளத்தில் நகைக்காக மூதாட்டி காசம்மாள், ஜூலை 10 கொட்டாம்பட்டி கச்சிராயன்பட்டியில் நகைக்காக பாப்பம்மாள், அவரது கணவர் அழகு, ஜூலை 11 தனியார் மருத்துவமனை 6வது மாடியில் நகைக்காக முத்துலட்சுமி, ஜூலை 13 கீழையூர் மீனாட்சிபுரத்தில் கல் உடைக்கும் தொழிலாளி லக்ஷ்மணன், ஜூலை 14 மேல அனுப்பானடி ஹவுசிங் போர்டில் வசிக்கும் கார்த்திக், ஜூலை 16 தல்லாக்குளம் பகுதியில் நாடக நிர்வாகி பாலமுருகன் என தொடர்ச்சியாக மதுரையில் 10 கொலைகள் நடந்துள்ளது. இதையெல்லாம் தாண்டி சில கொலை சம்பவங்களில் 18 வயதிற்கும் குறைவான சிறுவர்கள் ஈடுபட்டுள்ளனர். கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் பெரும்பாலும் 20 வயதிற்குட்பட்ட இளைஞர்களாக இருப்பது அதிர வைக்கிறது. சிறுவர்கள் என்றால் குறைவான கூலி கொடுத்தால் போதும், எளிதாக மூளை செலவு செய்து ஏவி விடலாம். அவர்களுக்கு தண்டனையும் குறைவு என்ற போக்கு நிலவுகிறது. இதற்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது போதை பயன்பாடு. போதைக்கு அடிமையாகும் இளைஞர்கள் கல்வியில் ஆர்வம் காட்டுவது இல்லை. போதிய அறிவு இல்லாத காரணத்தினால் ஏவி விடுபவர்கள் ஆட்டுவிப்பதற்கு ஏற்ப செயல்படுகின்றனர். சுயமாக யோசித்து செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடத்தில் வருவது இல்லை. இதனால்தான் சமீபத்தில் நடந்த பெரும்பாலான கொலைகளில் 20 வயதிற்கு குறைவானவர்கள் அதிகம் சிக்கியுள்ளனர். மதுரை மட்டுமின்றி சென்னையை உலுக்கும் பல கொலைகளின் பின்னணியை அலசினால் இது கண்கூடாக தெரியும். இதன் தீவிரத்தை உணர்ந்து காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். பள்ளி, கல்லூரி மாணவர்களின் போக்கை கண்காணிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.